அந்த அளவுக்கு வீக் மைண்டட் பீப்புள். ம். வீக் மைண்டட் பீப்புள். அவங்கலாம் ஓ! சீமான் ஆதரவாளர் வீக் மைண்டட் பீப்புள்ன்றீங்களா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? நீங்க அந்த வீக் மாரி இல்ல. நான் சொல்றது அவர் பேச்ச கவனிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல வீக் மைண்டட் பீப்புளா? சரி இப்ப நான் பேசுறேன். வீக் மைண்டட் பீப்புள் கூட எழுந்து போய் வெட்டிட மாட்டான். ஒரு கம்பெனிக்காரன் தப்பு பண்றான். அவன அடி அப்படின்னா வீக் மைண்டட் சரின்ட்டு அந்த வித்தியாசம் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சரித்திரத்தில பல தலைவர்களுக்கு அந்த சக்தி இருந்தது. அத கண்டு தான் அ உலகப் போருக்கு அப்புறமே இந்த உலகம் பயந்துடுச்சு. இந்தியாவுடைய அ அரசியல் அமைப்பு கோளாறுகளுக்கு அது ஒரு காரணம். வந்து நம்ம வேர்ல்டு வார் 2 ஹிட்லர்ங்கிறவரும் சராசரியா வந்தவர் தான் ஆட்சிக்கு. சீமான் மாரியெல்லாம் பேசி வந்தவர். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து ஸ் அ சீமான விட 100 மடங்கு சீமானுக்கு இன்னும் 100 மடங்கு பேசக்கூடிய தகுதி இருக்கு, விஷயம் இல்ல இருக்கு, நீங்க சொல்றீங்க. டெலிவரி எபிலிட்டி நீங்க இருக்கு. சொல்றீங்க டெலிவரி எபிலிட்டி இருக்கு. அ எல்லாமே இருக்குன்றீங்க. பட் அவர் ரசிக்கிறவங்க அவங்களுக்கு வாக்கா அவர் கன்வெர்ட் ஆகுறது கிடையாது. அது ஆகுது. இப்போ அதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஜெனரேஷன்ல ஏதாவது காதுல சார் அவரு கேட்கிறீங்களா? அவ் அவ் இந்த விஜய் வந்ததுனால, அவருடைய ஓட்டுல கொஞ்சம் ஓ! பார்க்குறீங்களா? சார் இவருக்கு பதிலா விஜய்க்கு போடலாம்னு நினைக்க சொல்றாங்க. அது இவ விஜயுடைய தொண்டர் இவருக்கு அபிமான தொண்டரா இருக்கான். ஆனா, அவனுக்கு சினிமாவ நோக்கின அந்த ஹீரோ வொர்ஷிப் இருக்கு. சினிமா உலகம்னு பார்த்தா அருமையான டைரக்டர் சீமான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அவரோட படங்கள் பார்த்துருக்கேன்.